தமிழீழ இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடைபெறும் என மே 17 இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அங்கிருக்கும் கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், நீங்க மெரினா கடற்கரையின் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கிற நிலவரம் என்ன? தற்போது மெரினா கடற்கரையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலைக்கு அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். மே 17 இயக்கமானது இன்று நினைவேந்தலுக்காக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த அழைப்புக்காக அனுமதி தர முடியாது என்று மெரினா கடற்கரையில் காவல்துறை நேற்றே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. தடை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒன்று கூடுவதற்கோ இல்லை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவதற்காக எந்த ஒரு அனுமதியும் தர முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காவல்துறை அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உழைப்பாளர் சிலையிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை வரை சுமாராக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து சர்வீஸ் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமாராக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில். அதே நேரத்தில் மே 17 இயக்கத்தை சேர்ந்த அமைப்பாளர்களிடம் நாம் கேட்டபொழுது நிச்சயமாக நினைவேந்தலுக்காக இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில பேரை தற்போது காவல்துறையினர் கடற்கரைக்குள்ளாக இருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அங்கே சில இளைஞர்கள் இந்த நினைவேந்தலுக்காக ஒன்று கூடுவதற்காக வந்த பொழுதுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அந்த நேரடி காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் அதாவது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக ஈழத்தில் அதாவது அந்த ஜெனோசைட் நடந்த இடத்தில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இது 7 ஆண்டுகளாக தொடர்ச்சி வருகிறோம். 8வது ஆண்டாக இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தான் அவர்கள் பிரதான கோரிக்கையாக இந்த சூழலாக இங்கு இருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். வசந்த், சுபாஷ், 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்போது அங்கு நினைவேந்தல் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நிலவரம் எப்படி இருக்கிறது? என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? இன்னும் கூட அங்கு மே 17 இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏதேனும் நிலவுகிறதா? காவல்துறை அதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள்? அதாவது இந்த மெரினா கடற்கரையில் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கலங்கரை விளக்கம் முதல் உழைப்பாளர் சிலை வளையமாக மொத்தமாக அந்த 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். துணை ஆணையர், இணை ஆணையர் ஆகியோர் எல்லாம் இந்த பகுதியில் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் வருவதற்கும் செல்வதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் போராட்டக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் போராட்டக்காரர்களோ அல்லது ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களோ ஒன்று கூடுவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக காவல்துறையினர் தெளிவாக நேற்றே அந்த அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். ஆதலால் இங்கே எந்த ஒரு நிகழ்வும் அது போன்று நடக்கக்கூடாது என்பதில் காவல்துறையினர் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகையால் இன்று அந்த நினைவேந்தலுக்காக அவர்கள் ஒன்று கூடினால் அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த், சுபாஷ், இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் கூட்டமாக குடும்பத்தோடு மெரினா கடற்கரைக்கு அனைவரும் வருவார்கள். இந்த சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் கூட வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவிற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் ஏதேனும் சிரமத்தை சந்திப்பதாக சொல்கிறார்களா? அதாவது இந்த சர்வீஸ் சாலையானது சுமாராக ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு 3லிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அளவில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் சாலை, அந்த சர்வீஸ் சாலையில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும்தான் போக்குவரத்தை தற்போது காவல்துறையினர் இந்த சர்வீஸ் சாலையில், அதாவது இந்த புறவழி சாலை, அந்த மெரினா கடற்கரைக்குள் இருக்கக்கூடிய புறவழி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டுதோறும் வழக்கமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையில் இருந்து அந்த மே 17 இயக்கமானது அவர்கள் நினைவேந்தலை கண்ணகி சிலை வரை சென்று அந்த நினைவேந்தலை கையில் மெழுகுவத்தி என்று அந்த நினைவேந்தலை மேற்கொள்வார்கள். ஆகையால் அந்த பகுதியில் மட்டும்தான் தற்போது காவல்துறையினர் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு அந்த இடத்தில் காவல்துறையினர் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மக்கள் செல்வதற்கோ வருவதற்கோ எந்த ஒரு தடையுமோ இல்லை என்று காவல்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். ஆகையால் அந்த மக்கள் வருவதற்கும் செல்வதற்கும் ஞாயிற்றுக்கிழமைகள் அதே போல கோடை விடுமுறை எல்லாம் இருக்கிறது. அதனால் மக்கள் வருவதற்கும் செல்வதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த போராட்டம் நடக்கக்கூடிய பகுதிக்கு பின்புறமாகவே நிறைய மக்கள் வருவதும் செல்வதுமே நாம் பார்க்க முடிகிறது. வசந்த், சென்னை மெரினா கடற்கரையில் தமிழீழ இனப்படுகொலைக்கு எதிரான நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 10க்கும் மேற்பட்ட மே 17 இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான நிலவரம் குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.